نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما كان العبد في عون أخيه رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வ ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் சய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு மாதம், ஒரு கண்ணியமான ஒரு மாதம், மகத்துவம் நிறைந்த ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோருக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் அது பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலானுடைய மாதத்துக்கு உலமாக்கள் பல விதமான பெயர்களை சொல்றாங்க. ஷஹ்ருர் ரஹ்மா, அது ரஹ்மத்துக்குரிய மாதம். ஷஹ்ருல் மக்ஃபிரா, மக்ஃபிரத்துக்குரிய மாதம். ஷஹ்ரு இத்கு மினன் நார், நரக விடுதலையுடைய மாதம். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். ஷஹ்ரு ஸதகா, சதகா கொடுக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருல் ஃபுகரா, ஏழைகளுடைய மாதம். இப்படி ரமலானுடைய மாதத்துக்கு பல விதமான பெயர்களை, பல விதமான சிறப்பு பெயர்களை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பல விதமான சிறப்பு பெயர்களை உலமாக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பெயர் இருக்குது. இந்த சிறப்பான பெயரை அதிகமானவங்க கணக்கெடுக்கிறது கிடையாது. இந்த மாதத்துல இப்படியான ஒரு சிறப்பான பெயர் இருக்குதா, இந்த மாதத்துல இதையும் வலியுறுத்துதா என்பதாக அதிகமானவங்க இந்த பதாயினுடைய விஷயத்துல, இந்த சிறப்புடைய விஷயத்துல பெருசாக கணக்கெடுக்கிறது கிடையாது. அதுல மிக முக்கியமான ஒரு பெயர் தான் ஷஹருல் முவாசாத், ரமலானுடைய மாதம். அதை ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம் ரமலான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே,
இந்த ரமலானுடைய மாதம் ஒற்றுமைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இஸ்லாம் வலியுறுத்துது. ரமலானுடைய மாதத்துல யாரெல்லாம் ஒற்றுமையாக வாழலையோ, யாரெல்லாம் தன்னுடைய சகோதரனுடைய சேர்ந்து போகலையோ, ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு இபாதத்தும் எங்களுக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டேதான் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய காலம் நாங்க எப்படி எங்களுடைய பாவத்துக்கு தௌபா செய்யறோமோ, எப்படி எங்களுடைய தவறுகளை நினைச்சு நாங்க அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கிறோமோ, எங்கட பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்துல நாங்க மன்றாடுறோமோ, அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்துக்கென்றே ஒரு பத்தை வச்சு இந்த ரமலானுடைய மாதத்துல உன்னுடைய தவறுக்கு நீ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய பாவத்துக்கு நீ அல்லாஹ்விடத்துல மன்றாடு, உன்னுடைய பாவத்தை நினைச்சு நீ அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடி. இப்படி அல்லாஹு தஆலா ரமலானுடைய 30 நாட்கள்ல நடுப்பத்தை வைத்திருக்கிறான். மக்ஃபிரத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஓடும் என்பதாக நாங்க ஆசை வைக்கிறோமோ, அத போல நாங்க எங்களுடைய இண்டிவிஜுவலான தனிப்பட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்க தனிப்பட்ட முறையில எத்தனை பேருக்கு நாங்க வாழ்க்கையில் அநியாயம் செய்திருக்கிறோம், எத்தனை பேருடைய மானத்துல நாங்க கைய வச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாங்க தனிப்பட்ட முறையில தவறி வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் எங்களை மன்னிக்கணும், நாங்க எவ்வளவு பேருக்கு அநியாயம் வாழ்க்கையில எவ்வளவு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க நாங்க கடமை. அல்லாஹ் மன்னிக்கிறது எங்களுக்கு சரியான விருப்பம், அல்லாஹ் மன்னிக்கிறது நாங்க விரும்புறோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புறான் ரமலானுடைய காலம் நீ அல்லாஹ் எப்படி உன்னைய மன்னிக்கிறத விரும்புறாயோ, அத போல உனக்கிட்ட மனிதர்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனை ஈக்குதா, மனக்கசப்பு ஈக்குதா, ஏதாவது கோப தாபங்கள் ஈக்குதா, அவர்கள் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு நீ சேர்ந்து போ. அல்லாஹ் அதை தான் விரும்புறான் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில இன்னும் ஒரு மனிதனோட பிரச்சனையை வச்சுக்கொண்டு, வாழ்க்கையில மனக்கசப்பை வச்சுக்கொண்டு அவன் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு மன்றாடினாலும் அல்லாஹ் அந்த விஷயத்துல, அல்லாஹ் மனிதன் அந்த விஷயத்துல கிசாஸ் எடுக்கிறானோ இல்லையோ, ஆனா ஒரு நாளும் அந்த மனிதன் அல்லாஹ் சும்மா விட போறல்ல. நிச்சயமாக சத்தியமாக ஒரு மனிதனுக்கு செய்த அநியாயத்துக்கு நாங்க அந்த மனிதன் கிட்ட பாவ மன்னிப்பு தேடல, நாங்க மனிதன் கிட்ட மன்னிப்பு தேடல. அந்த மனிதன் சும்மா விட்டாலும் ஒரு நாளும் அல்லாஹு தஆலா சும்மா விடவே மாட்டான். எத்தனை பேருடைய மானத்துல நாங்க கைய வச்சிப்போம், எத்தனை பேரை நாங்க கேவலப்படுத்திப்போம், மக்களுக்கு மத்தியில சந்தி சிரிக்க வச்சிப்போம். எங்களுக்கு அது சர்வ சாதாரணம். ஒரு மனுஷன் பாவத்தை அந்தரங்கப்படுத்துறது, அவனை பத்தி தேவையில்லாம பேசுறது, அவனை பத்தி மோசமான முறையில பரப்புறது, இங்க இது எங்களுக்கு சர்வ சாதாரணமா ஈக்கேலும். ஆனா ஹதீஸுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பாவத்தை வச்சு நீ மக்களுக்கு மத்தியில அந்த மனுஷன் மானத்தை வாங்கினியோ, நீ மௌத்தாகிறதுக்கு முன்னால எந்த பாவத்தை வச்சு அந்த மனுஷனை நீ கேவலப்படுத்தினியோ அதே பாவத்தை அல்லாஹ் உன் குடும்பத்துல வெளியாக்காம மௌத்தாக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். பயந்து கொள்வோம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒரு மனிதன் தினா செஞ்சுட்டான், இந்த தினாவை வச்சு நாங்க அவனை சமூகத்துல கேவலப்படுத்துறோம், தேவையில்லாத மாதிரி பேசுறோம். ஒரு மனுஷன் களவெடுத்துட்டான், இவரை வச்சு நாங்க சந்தி சிரிக்க வைக்கிறோமா? விளங்கிக்கோங்க, அந்த பாவத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க சுமக்கிற வரைக்கும் அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து வெளியாக்குவான். அப்படி இல்லை உங்களோட புள்ள கிட்ட இருந்து வெளியாக்குவான், உங்களோட மகள் கிட்ட இருந்து வெளியாக்குவான், உங்களோட மனைவி கிட்ட இருந்து வெளியாக்குவான். வெளியாக்காத வரையில் அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல புறப்பாடு செய்யறோமா? அல்லாஹ் பெருந்தன்மை உள்ளவன், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு. அல்லாஹ் நாடினா மன்னிக்கிறது ஒரு செகண்ட் போதாது. ஆனா நாங்க மனிதர்களுக்கு செய்த அநியாயத்துல மனிதர்கள் எங்களைய மன்னிக்கலையா, லைலத்துல் கத்ர்ல எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. லைலத்துல் கத்ர்ல எங்களுக்கு மன்னிப்பு இல்ல. ஒரு மனிதன் காபத்துல்லாவுக்கு போறான், வைத்து கீழே பிடிச்சு அழுதாலும் அந்த மனுஷனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அந்த மனிதன் மன்னிக்காத வரையில அல்லாஹ் ஒரு நாளும் அவனுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஹதீஸ்களிலும் வருவது. ஒவ்வொரு திங்கட்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்துல மனிதர்களுடைய வாராந்த அமல் அல்லாஹ்விடத்துல காட்டப்படும். ஒவ்வொரு நாளும் செய்யற அமல் காட்டப்படுறத போல
ஒவ்வொரு மாதம் செய்யற அமல் காட்டப்படுறத போல, ஒவ்வொரு வருடம் செய்யற அமல் காட்டப்படுறத போல, ஒவ்வொரு கிழமை செய்யக்கூடிய அமல் ஒவ்வொரு திங்கள் ஒவ்வொரு வியாழன் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும். இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ இல்லா ரஜுலன். சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை உம்மத்துல எல்லா மனுஷன் பாவத்தை மன்னிப்பான். வயுஃபரு லிகுல்லி அப்தின், எல்லா மனுஷன் எல்லா அடியாண்ட பாவத்தை மன்னிப்பான். ஜினா செஞ்சவன் தௌபா செஞ்சா மன்னிப்பான், களவெடுத்தவன் தௌபா செஞ்சா மன்னிப்பான், பொய் பேசினா தௌபா செஞ்சா மன்னிப்பான், உம்மத்துல எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான். ஆனா இல்லா ரஜுலன், ஒரு மனுஷன் பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் யாரு தெரியுமா? கான பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. சொன்னாங்க அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியில ஒரு சின்ன முறுவல் ஈக்குது, ஒரு பிரச்சனை ஈக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கொள்றல்ல, ரெண்டு பேரும் மனக்கசப்ப வச்சு கொண்டிருக்கிறாங்க உள்ளத்துல, ரெண்டு பேர் உள்ளுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஈக்குது. இந்த ரெண்டு பேரும் உத்தருக்கும் ஹாதைனி ஹத்தா யஸ்ஸலிஹா, இந்த ரெண்டு பேரும் சலாம் சொல்லி சமாதானமாகிற வரைக்கும் அந்த ரெண்டு பேருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். அந்த ரெண்டு பேரும் அப்படியே விட்டு போடும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நேற்றைய தினம் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. நேற்றைய தினம் வியாழக்கிழமை அல்லாஹ் ஏண்ட பாவத்தை மன்னிச்சிப்பானா? அல்லாஹ் ஏண்ட அமல கபூல் செஞ்சிப்பானா? எனக்கு வாழ்க்கையில் எத்தனை பேரோட பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையில் எத்தனை பேரோட முறுவல், வெள்ள காற்று எழுமினா யாரோட சரி பிரச்சனை, யாரோட சரி முறுவல், யாரோட சரி மனஸ்தாபம். நேற்றைய நாள் வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்பட்ட நாள், உம்மத்தில் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிற நாள். ஏண்ட பாவம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு செய்யப்பட்டிருக்குமா? அல்லாஹ் மன்னிச்சிப்பானா? ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது, அந்த பெயர்களை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். பலவிதமான சிபாத்துகள், 99 திருநாமங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 99 பெயர்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, சந்தேகம் கிடையாது. ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பெயர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த சிபாத்துகள், தன்மைகள், 1-2 தன்மைகள் மனிதர்கள் கிட்ட வாரதல்ல எதிர்பார்க்கிறான். அதுல ஒன்னாவது கஃபூர், அல்லாஹ் மன்னிக்கிறான் மனிதர்களுடைய பாவத்தை. அதே போல மனிதர்களும் என்ன செய்யணும்? அவங்களுடைய பாவத்தை நினைச்சு அடுத்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது மட்டுமல்ல, நாங்களும் மன்னிப்பு கொடுக்கணும். அர் ரஹீம், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அதே போல மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டணும். யாரும் யாருடைய மானத்திலையும் கையடிச்சு கொள்ளவா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இன்ன மின் அர்பர் ரிபா, வட்டிலாக பெரிய வட்டி என்னன்னு தெரியுமா? நாங்க பேங்க்ல போயிட்டு ஒபிஷியலா வட்டி எடுக்க வேண்டிய தேவையே இல்ல. பேங்க்ல போயிட்டு நாங்க டிபாசிட் பண்ணினா எங்களுக்கு சும்மா மத்த பேங்கோ இல்ல ஒரு வட்டி ஒன்று முழுமே, அப்படி வட்டி எடுக்க தேவையில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அர்பர் ரிபா, வட்டிலாக பெரிய வட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல் இஸ்திதாலத்து ஃபீ இர்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய மானத்துல கையடிக்கிறது இருக்குது. இதுதான் வட்டிலாக பெரிய வட்டி என்றா. ஒரு முஸ்லிம் மானத்தோட விளையாடுறது இருக்குது, இதுதான் வட்டிலாக பெரிய வட்டி. சும்மா லேசான காரியம் இல்லை, இது லேசான பாவம் அல்ல. இது வட்டிக்கு 72 கிளைகளுக்கு 72 பாவத்தோட சம்பந்தப்பட்டு ஆக குறைஞ்சது தாயோட சினா செய்யறத போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரியது ஒரு முஸ்லிம் மானத்துல விளையாடுறது, விளையாட்டல். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் மற்றைய காலங்கள்ல எப்படி சண்டை சச்சரவுக்கு போகவானம் என்பதா இஸ்லாம் சொல்லுதோ, ரமலானுடைய காலம் வந்தா விசேஷமாக இஸ்லாம் செல்லுது. ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு போகுது, ஒரு பிரச்சனை வருவது எங்களைய தேடி, இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்லிக்கோங்க, அனசாயிமுன், நான் நோம்பாளியா இருக்கிறேன், சண்டை பிடிக்கிறது எனக்கு டைம் இல்லை. விசேஷமா ரமலான் இந்த வார்த்தையை பாவிக்க செல்றான்.
ஒரு சண்டை வந்தா ஏறிக்கொண்டு போறல்ல, எங்களுக்கு ஏதும் பிரச்சனை பண்ண ஆனாலும் இல்ல, நோம்புக்கு என்ற ஒரு கண்ணியம் இருக்குது. நீங்க சொல்லுங்க, நான் நோம்பாளியா இருக்கிறேன், இது ரமலானுடைய காலம், சண்டை சச்சரவு செய்ய விருப்பம் கிடையாது, விட்டு போடுங்க பிரச்சனை. எத்தனை பேர் அப்படி வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்றோம். ரமலானுடைய மாதம் என்றில்ல, ரமலான் அல்லாத காலம் என்றில்ல, எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை, எங்களால் எவ்வளவு பேருக்கு பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்துல ஆக சிறந்த ஒரு இரவு தந்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும் ஆக சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானா. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு லேசான இரவு அல்ல. 1000 மாதங்கள் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அது. இந்த இரவு எந்த நாள்ல நடந்துச்சு என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில அறிவிக்கிறதுக்காக வேண்டி வெளியாகி வாராங்க. ஹதீஸுடைய கருத்து, ஹரஜ இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உக்பிர்னா பிலைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் எப்ப என்று சொல்லி அறிவிக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. இந்த நேரத்துல ஃபதலாஹா ரஜுலான் மினல் முஸ்லிமீன், இந்த நேரத்துல 2 முஸ்லிமான சகோதரர்கள் அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹரஜ்து லியுக்பிருக்கும் பிலைலத்தில் கத்ர், நான் உங்களுக்கு வந்த நோக்கம் வெளியாகி நான் லைலத்துல் கத்ர் எந்த இரவுல வருவதுன்னு உங்களுக்கு அறிவிக்கத்தான் வந்தேன். ஆனா ஃபதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், 2 சகோதரர்கள் பிரச்சனை பண்ணி கொண்டாங்க. முஸ்லிமான 2 பேர் சண்டை பிடிச்சாங்க. இந்த நேரத்துல எனக்கு தரப்பட்ட அந்த ஞாபக சக்தி இருக்குது, எந்த நாள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குது, என்னைய விட்டு அல்லாஹு தஆலா அப்படியே உயர்த்தி கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுச்சு லைலத்துல் கத்ருடைய இரவு சரியா எப்ப, இது ஏன் தடுக்கப்பட்டுச்சு, ஏன் இல்லாம போச்சு, ஏன் உம்மத்துக்கு அறிவிக்கலாம் போச்சு தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2 முஸ்லிமான சகோதரர்களுடைய பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅஸா அன் தகூன கைரல் லக்கும், சில நேரம் அது உங்களுக்கு நலவாக இருக்கும், ஃபல்தமிஸூஹா, நீங்க தேடிக்கோங்க லைலத்துல் கத்ருடைய இரவு, கடைசி 10ல ஒற்றைப்படையான இரவுகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்கள் என்றா கொஞ்சம் யோசிங்க. 83 வருஷம் ஒரு மனிதன் அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு இரவே அல்லாஹ் கொடுப்பான். இப்ப எங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 35, 40, 50, 60, 83 வருஷம் என்ன அமல் செஞ்சா அல்லாஹ் கொடுப்பானோ கூலிய, அந்த கூலிய அல்லாஹ் ஒரே இரவேல லைலத்துல் கத்ர்ல கொடுப்பான். அதுதான் 1000 வருஷம். இந்த 1000 மாதம், இந்த 1000 மாதம் பொறுமதியான இந்த இரவு மறைக்கப்பட்டதுக்குரிய காரணமே 2 பேருடைய சண்டை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, பொறுமதியான ஒரு அமல், அலா உக்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்திஸ் ஸலாத், தொழுகையை விட பொறுமதியான ஒரு அமலை சொல்லி தரவா, நோன்பை விட பொறுமதியான அமலை சொல்லி தரவா, சதக்காவை விட பொறுமதியான அமலை சொல்லி தரவா. நாங்க கேட்கலும் தொழுகையை விட பொறுமதியான அமலா, அல்லாஹ்வோட நேரடியா பேசுற அமல் தொழுகை. நோன்பை விட பொறுமதியான அமலா, ஒவ்வொரு அமலுக்கு ஒவ்வொரு கூலிக்கு, தொழுதா இந்த கூலி, உம்ராக்கு இந்த கூலி, ஹஜ்ஜுக்கு இந்த கூலி, சதகாக்கு இந்த கூலி, ஜகாத்துக்கு இந்த கூலி. அல்லாவே சொல்றான், நோன்புக்கு என்ன தெரியுமா கூலி? நோன்புக்கு நான் தான் வாப்பா கூலி. இந்த நோம்புடைய கூலி அல்லாவே கூலி. அந்த அமலை விட சிறந்த அமலை சொல்லி தரவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா எவ்வளவு பெரிய அமல் சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துனியால அல்லாஹ் பலமான விஷயம் என்னத்தை படைச்சுகிறான்? சொன்னா கல்லு மலைகள் எல்லாம் படைச்சுகிறான். கேட்டாங்க, அதை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, இரும்பு. எவ்வளவு கல்லாக இருந்தாலும் இரும்ப கொண்டு உடைக்கலும். சொன்னாங்க, இரும்பை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, நெருப்பு. எவ்வளவு இரும்பா இருந்தாலும் நெருப்பை கொண்டு உருக்கிறேலும். கேட்டாங்க, இந்த நெருப்பை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, தண்ணீர். எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் தண்ணீரை கொண்டு அணைக்கலாம். கேட்டாங்க, இந்த தண்ணியை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, காற்று.
இந்த காற்று தண்ணீரை கண்ட்ரோலுக்கு வைக்கிற காற்று தான். கடல் எல்லாம் இயங்கி கொண்டு அல்லாஹ் சபபா வச்சுக்கிறான். கேட்டான சஹாபாக்கள், இந்த 5 விஷயத்தை விட பலமான விஷயம் துனியால இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 5 விஷயத்தை விட துனியால பலமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கான்னு சொன்னான். அப்படி பொறுமதியான அமல். இந்த சதக்காவிட பொறுமதியான ஒரு அமலை சொல்லி தரவான்னு கேட்கிறான். இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். என்ன அமல் சொன்னாங்க? இஸ்லாஹு தாத்தில் பைன், ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் ஒத்துமையா ஈக்கிறது, ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் ஒத்துமை படுத்துறது ஈக்குது. இது தொழுகையை விட, இது நோம்ப விட, சதக்காவை விட பெரிய அமல் என்றா? நான் யோசிக்கலுமே, தொழுகையை விட பெரிய அமல் ஒத்துமை, நோம்ப விட பெரிய அமல் ஏன் ஒத்துமை, சதக்காவிட ஏன் பெரிய அமல் ஒத்துமை? நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கலும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தராவீஹ் லேசி வாழ்க்கையில, தஸ்பீஹ் எங்களுக்கு லேசி வாழ்க்கையில, 5 நேரம் தொழுகை எங்களுக்கு லேசி வாழ்க்கையில, ரமலான் 1 மாசம் நோம்பு அது பிடிக்கலாம், சதக்கா கொடுக்கலாம், அமலுடைய விஷயம் எல்லாம் எங்களுக்கு லேசிதான். ஆனா முஸ்லிமான் அடியான் எங்களுக்கு ஒரு தவறு ஒன்று செஞ்சுட்டான், இந்த தவறுக்கு நாங்க மன்னிப்பு கொடுத்து அவனோட சேர்ந்து போறதுதான் கஷ்டம். அமளிபாதத்தெல்லாம் எங்களுக்கு லேசிதான், எங்களுக்கு தொழுவுரை சுஜூது செய்யற லேசிதான். ஆனா ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுதான் கஷ்டம். இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட பெரிய அமல் தான் ஒரு மனுஷனோட ஒத்துமையை அழைக்கிறது, அவனோட பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கிறது. எல்லாம் தொழுவோம், பெரிய பெரிய இபாதத்தெல்லாம் செய்வோம், பள்ளி செலவழிச்சு ஹஜ்ஜுக்கும் போவோம். ஆனா ஒரு மனுஷன் எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை எங்களுக்கு வாழ்க்கையில மறக்கலாம், இதப்படாத அவன் என்ன நடந்தாலும் அவனுக்கு பழிக்கு பழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பாவத்துக்கு அல்ல, செய்யாத பாவத்துக்கு கூட மன்னிப்பு கேட்ட நபி. சவாத் இப்னு கஸியான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பத்ருடைய யுத்த காலத்துல தப்புகள் எல்லாம் நபியவங்க அப்படியே நேராக்கி கொண்டு ஈக்கிறாங்க. இந்த நேரம் ஒரு ஈட்டி ஒன்று கையில ஈந்திச்சு. அந்த சவாத் இப்னு கஸியாக்கு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு சப்ல நேரம் இருங்கன்றதுக்காக பின்னுக்கு ஆக்கினாங்க ஈட்டியால. இது அவரு குத்தி பட்டுட்டு உடனே சவாத் இப்னு கஸியா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க குத்தி கது அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், என்னை நோவிச்சு போட்டீங்க யா ரசூலல்லாஹ். ஏதா நான் செஞ்ச செயல் உங்களுக்கு நோவின தந்துட்டா, நான் செஞ்சதை இப்படி பின்னு காக்கின உங்களுக்கு நோவின தந்துட்டா சொன்னாங்க. அப்படியே நீங்க என்ன பழி வாங்க ஈட்டிய கையில கொடுத்தாங்க, பிரச்சனையில கொடுத்து அரே அவரை செஞ்சது உண்மையில நோவின கொடுக்கல, அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படல, ஆனாலும் ஈட்டிய கையில கொடுத்தாங்க, நீங்க என்ன பழி வாங்க பிரச்சனை இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பத்ருடைய யுத்த களம், சஹாபாக்கள் எல்லாம் நீக்கிறாங்க. இந்த நேரத்துல சொன்னாங்க அவங்க, யா ரசூலல்லாஹ், நான் மேல ஜுப்பா உடுக்காம ஈக்கிறேன், மேலாட உடுக்காம ஈக்கிறேன், நீங்களும் அவனோட ஜுப்பாவை கழட்டினாதான் நான் அப்படி செய்வேன் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பத்ருடைய யுத்த களம், சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பத்துது, சும்மாவே அவன் சூடாகுவாங்க, பத்துதையும் யார் சொல்ல சொன்னாங்க, உடனே யார் சொல்ல தானி யார சூழல்லாம் அதிரி பகனுக்கு முனாஃபிக், இந்த முனாஃபிக் தான் கலெக்டர் யார சூழல்லாம் சூடாகினாங்க உமர் ரலியல்லாஹு. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அமைதியாயிருங்க, நீங்க என்னைய நோவின செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஜுப்பாவை கலட்டுறாங்க, அப்படியே ஈட்டியை எடுத்துக்கொண்டு போறாங்க. கிட்ட போனவங்க ஈட்டியை வீசிட்டு பின்னகால கெட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்த களம் யா ரசூலல்லாஹ், போனா திரும்பி வருவோமான்னு சொல்லி சரியா யா ரசூலல்லாஹ், என் கடைசி ஆசை என்னண்டா என் உடம்பு உங்களோட உடம்புல படவும் யா ரசூலல்லாஹ். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத் எப்படி, அடே நான் செஞ்ச உனக்கு நோவின தருவதோ இல்லையோ, உனக்கு பழிவா போகணுமா, நான் மன்னிப்பு கேட்க தயார், நீ என்னைய நோவி எந்த பிரச்சனையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சிப்போம், எவ்வளவு பேருக்கு பதுவா காலாவிப்போம், எவ்வளவு பேருக்கு நோவின கொடுத்திப்போம். இந்த தெரிஞ்ச தவறுகளுக்கு வாழ்க்கையில நாங்க மன்னிப்பு கேட்க தயார் இல்ல. வீம்பு, பெருமை, ஒருவித அடம். எப்ப இதுக்கெல்லாம் தௌபா செய்ய போறோம்? நாங்க நினைக்கிறோமா அடுத்த மனுஷனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தொழுக தௌபா இல்ல, செஞ்ச அநியாயத்துக்கு நோம்பு தௌபா இல்ல, தராவி தௌபா இல்ல, சரியான தௌபா. நீ அந்த மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சியா, நீ அந்த மனுஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அந்த மனுஷனுடைய மன்னிக்கணும், அதுதான் தௌபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நாங்க எப்படி மன்னிப்பு கேட்கணுமோ, மனிதர்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மனிதனா துனியால நாங்க இருக்கோம்.
சில மக்கள் ஈகிறாங்க, எவ்வளவு தடவை பின்னுக்கால வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவர் ஏதோ தவறு செஞ்சிருப்பார், ஆனா மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிப்பை இவர் மன்னிக்க மாட்டாரு. உன்னைய நான் கியாமத்துல பார்க்காம விட மாட்டேன், உன்னைய நான் பழிவாங்காம விட மாட்டேன், இப்படி ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் பேச மாட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அநியாயம் வாழ்க்கையில நடந்துச்சு அவங்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், இவங்களை பத்தி இட்டு கெட்டின சஹாபாக்கள்ல ஒரு மிக முக்கியமான சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களும் ஷாஹிதா ஈந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நடத்த கெட்ட ஒரு பெண் என்பதாக அவதூறு சொன்னாங்க. அஊது பில்லாஹி மின்ஹா, அவதூறு சொன்னாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு கோவமேன். மிஸ்தஹ் ரலியல்லாஹு யாரு தெரியுமா? அவங்க சின்னத்துல இருந்து மிஸ்தஹ் ரலியல்லாஹு வளரன் காட்டிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் அவளை பார்த்து கொண்டாங்க. அந்த நன்றி இல்லாம ஏண்ட மவளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே, சரியான கோவம் அபூபக்கர் ரலியல்லாஹு. எழும்பி சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் மிஸ்தஹ்க்கு நான் வாழ்க்கையில செலவழிக்கவே மாட்டேன், அவனை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் இறக்குறான், ஃபல்யஅஃபு ஃபல்யஸ்ஃபஹு. அபூபக்கர் நீங்க அப்படி பேசணும். நம்ம அபூபக்கர் அவர் தவறு செஞ்சிட்டாருதான், ஆனா நீங்க மன்னீங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா? நீங்க அந்த அடியான மன்னீங்க. இந்த ஆயத்தை இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சமூகத்துக்கு போனாங்க, வைத்து சொன்னாங்க எல்லாத்தில முன்னுக்கும் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நான் எவ்வளவு செலவுக்கு கொடுத்து கொண்டீங்களோ அதை விட பல மடங்கு இதுக்கு பிறகு கொடுப்பேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் எங்களுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரா? மன்னிப்பு கொடுக்கிறது மன்னிக்கிறது இது தக்குவாதாரிகளுடைய அடையாளம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன். ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டா நாங்க அவரை மன்னிக்கிறது மன்னிக்கிறதால அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில இருக்கிற இந்த கண்ணியத்தையும் குறைக்க மாட்டான் என்றார். அல்லாஹ் கண்ணியத்தை இன்னும் கூட்டுவான். மனுஷனுக்கு மத்தியில கண்ணியம் கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். அஃப்வான் என்று சொல்றது, அஃப்வான் என்ற வார்த்தை இருக்குது. உலமாக்கள் எழுதுறாங்க, தண்டனை கொடுக்க தகுதியான ஒரு பாவம் செஞ்சுகிறார். இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் எங்களுக்கு அநியாயம் செஞ்சா அத போல அநியாயம் செய்யலாம். வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. அநியாயம் செஞ்சா அத போல செய்யலும். ஆனா குர்ஆன்ல அதே ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். நீ ஆனா அநியாயம் செய்யாம நீ மன்னிச்சிட்டியா, அந்த மனுஷனோட சேர்ந்து போனியா, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கூலி தாரது உன்ட மேல கடமையாகும். அந்த கூலி என்ன உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க? சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஏண்ட காதுக்கு வந்து வலது பக்கம் காதுல வந்து சொல்றாங்க, எப்படி என்னைய பத்தி தேவையில்லாதமா ஏசுறார், தேவையில்லாத மாதிரி என்னைய பத்தி ஏசுறாரா? இந்த தேவையில்லாம ஏசக்கூடிய வார்த்தையை நான் கேட்டுக்கொள்வேன். அதே மனுஷன் ஏன் அடுத்த காதுல வந்து அந்த ஏசினத்துக்காக நீ மன்னிப்பு கேட்கிறாரா? ஏசினதை நான் பெருசா எடுக்க மாட்டேன், அவரது மன்னிப்பை நான் கபூல் செஞ்சு கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதன் கிட்ட ஏதாவது தவறுகள் நடந்துட்டா அந்த தவறுகளை பெரிசாக்கல்ல அந்த தவறுல பாப்பாங்க, இந்த மனுஷன் கிட்ட ஏதாவது வாழ்க்கையில நலவீக்குதா, ஒரே ஒரு நலவு வாழ்க்கையில இருந்தாலும் அதை கொண்டு சஹாபாக்கள் சேர்ந்து போனாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்டதுக்கு பின்னால சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த மனுஷன் ஜனாதாவை தொழுவிக்க வானம் யார ரசூலல்லாஹ், ஏனென்ற இந்த மனுஷன் வாழ்க்கையில எந்த நலவுமே இல்லை யார ரசூலல்லாஹ், எந்த நன்மையும் செஞ்சில்லை யார ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டாங்க, இந்த மனுஷனை பத்தி யாருக்கு என்ன சரி தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நலவில்லைன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஏதாவது ஒரு நலவின் தான் சொல்லுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனுஷன் எனக்கு தெரியும், ஒரு தடவை ஒரு ஜமாஅத்தோட ஒரு கூட்டம் கொண்டு வந்தாங்க காட்டு பகுதியில பயணத்துக்காக வேண்டி. அந்த நேரம் நான் இரவுல காட்டுல நான் நீந்தேன். அந்த வந்த கூட்டத்துடைய இரவு நேரத்துல தூங்கினாங்க. அவங்களுடைய பிரயாண பொதிகளை என்னையோட சேர்ந்து இவரும் கொஞ்ச நேரம் கண் விழிச்சு பார்த்து கொண்டாரு. யா ரசூலல்லாஹ், அவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நலவு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸால பக்கம் திரும்பி சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யதுல்லூன மின் அஹ்லின் நார், இன்ன அஸ்ஹாபக யதுல்லூன மின் அஹ்லின் நார். உங்களுடைய தோழர்கள் எல்லாம் உங்களைய பார்த்து சொல்றாங்க நீங்க நரகவாதி நரகவாதி என்று. வானாஷத், நான் சாட்சி சொல்றேன் நீங்க சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில ஒரு நலவை வச்சு சஹாபாக்கள் நபிமார்கள் சேர்ந்து போனா, எங்க குடும்பத்தை நாங்க எவ்வளவு மன்னிக்கணும், எங்களோட மனைவியை நாங்க எவ்வளவு மன்னிக்கணும், எங்களோட உம்மா வாப்பா எவ்வளவு மன்னிக்கணும். வாழ்க்கையில தவறிக்கோ இல்லையோ, வாழ்க்கையில எவ்வளவு நலவிக்க, அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நலவு எங்களுக்காக வேண்டி செஞ்சிருப்பாங்க. இந்த ரமலானுடைய காலம் வெறுமனே இபாதத்துல மட்டுமல்ல போக்கஸ். ரமலானுடைய காலம் கடைசி 10 அடைகிறதுக்கு முன்னால யார் யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குதோ போய் அல்லாவுக்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்க. கிட்ட இல்லாம தூரத்துல இருந்தா ஒரு கோலண்ட சரி போட்டு கேளுங்க. ஒரு காலம் வரும் மன்னிப்பு கேட்க யோசிப்போம். அந்த நேரம் அவங்க ஹயாத்தோட இருக்க மாட்டாங்க, கபர்ல இருப்பாங்க. அந்த காலம் வாரத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்போம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு